அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் நல்ல நாளாக மாறப்போகுது. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும்னா ஓம் முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. நீங்கள் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் எந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட்டீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் ராசி சக்கரத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனே அதிபதியாக கொண்ட சிம்மராசி நண்பர்கள் உங்களை தான் பார்க்க போகிறோம். சிம்ம ராசியில் பிறந்த நண்பர்கள் நீங்கள் எங்கு போனாலும் முன்னிலையில் இருக்க வேண்டும் நினைப்பீங்க. எந்த வேலைக்கும் துணிச்சலாக முயற்சி செய்வீங்க. நெருக்கமானவங்களுக்காக ஆதரவாக இருப்பீங்க. தங்களை மதிக்க மாட்டாங்கன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா நெருங்கவே மாட்டீங்க. பேசும் விதமோ நடத்தை மூலம் மற்றவங்களை ஈர்க்கக்கூடிய நபர்னா சிம்மராசி நண்பர்கள் நீங்கள் தான். உங்களுக்கான பலவீனமாக கோபம் சீக்கிரம் வருவது தான். அதிக பெருமை உணர்வு கொண்டவங்க. பாராட்டி அதிகம் எதிர்பார்க்குறீங்க. அந்த விஷயத்தினால சில சமயம் உங்களுக்கு மன கவலை உண்டாகலாம். சில நேரங்களில் பிடிவாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப காட்டுவதால் குடும்பத்தில் சண்டை அதிகம் ஏற்படுது. அதே போல் உண்மையான நண்பர்களாக இருப்பீங்க. துரோகம் செஞ்சுட்டா எளிதில் மன்னிக்க மாட்டீங்க. காதல் குடும்பம் பொறுத்தவரை அன்பை வெளிப்படையாக காட்டிடுவீங்க. நிர்வாகத்தில் பார்த்திங்கன்னா அரசியல் சினிமா வியாபாரம் போன்ற துறைகளில் உங்களுக்கு முன்னேற வாய்ப்பு இருக்குது. மேலும் சிம்ம ராசியை இருக்கக்கூடிய நீங்கள் நம்பிக்கையும் நேர்மையும் முக்கியமாக பார்க்கக்கூடிய குணமாக இருப்பதால் சில வகை மனிதர்களிடம் ரொம்ப கவனமாக இருங்க. அதிக பொறாமை கொண்டவங்க உங்கள் முன்னேற்றத்தை பார்த்து பின்னால் பேசக்கூடியவங்ககிட்ட கவனமாக இருங்க. சிம்ம ராசிக்கு பாராட்டு பிடிக்கும். இதை பயன்படுத்தி உங்களை சிலர் நெருக்கமாக வர வைப்பாங்க. அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு புகழேந்து அவங்களுடைய வேலைகளை அவங்க செஞ்சு முடிச்சுப்பாங்க. அவங்கக்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதே போல் உங்கள் தனிப்பட்ட விஷயங்களை எல்லோரிடமும் பகிர வேண்டாம். சுதந்திரம் கட்டுப்படுத்த உறவுகள் உங்களுக்கு மன அழுத்தத்தை தரலாம். அதே போல் கையெழுத்து போடக்கூடிய விஷயங்களை ரொம்ப கவனமாக இருங்க. நண்பர்கள் பேரில் பண உதவி கொடுக்கும்போது யோசித்து செயல்படுங்க. உங்கள் திட்டங்களை எல்லோரிடமும் முன்கூட்டி சொல்லாமல் இருப்பது நல்லது. மேலும் கோபத்தில் உடனே முடிவெடுக்காதீங்க. உங்கள் மதிக்காத உறவுகளை விலக்கி கொள்வது நல்லது. மேலும் சிம்மராசி நண்பர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகம் உண்டு. சில நேரங்களில் பொறுமையும் அமைதி பெரிய பிரச்சனையாக உங்களுக்கு தவிர்க்க உதவும். அதனால் சிம்மராசி நண்பர்களுக்கு குறிப்பாக இந்த மே மாதம் முடிவதற்குள்ள நடக்கக்கூடிய கிரக நிலை அமைப்பாலும் வருவதையே முன்கூட்டி சொல்லக்கூடிய சிவன்மலை ஆண்டவனுடைய அருளாலும் இந்த நேரத்தில் எப்படிப்பட்ட பலன் காத்திருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். மேலும் சிம்மராசி நண்பர்கள் முருகப்பெருமான் பிடிக்குன்னா ஓம் முருகா போற்றின மந்திரத்தை 3 முறை பதிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் இந்த நேரத்தில் உங்கள் குடும்பத்திலேயோ இல்லை உங்களுக்கோ ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்மராசி நண்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் முன்னேற்றம் தரக்கூடிய மாற்றங்கள் மெதுவாக தான் உங்களுக்கு வருங்க. வேலை இடத்துல உங்கள் திறமை கவனிக்கப்படும். இனி புதிய பொறுப்பு வாய்ப்பு இதனால் கிடைக்கலாம். செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதால் பண விஷயத்தில் கவனமாயிருங்க. வியாபாரத்தில் பழைய தொடர்புகள் மூலம் லாபம் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த மன வருத்தம் குறையும். உறவினர்களோடு பேசும்போது கோபத்தை கட்டுப்படுத்த பாருங்க. வீட்டில் நல்ல செய்தி கேட்க வாய்ப்பு இருக்கு. துணையோடு புரிதல் இனி அதிகரிக்கும். பழைய சண்டைகள் சரியாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தனியாக இருந்தீங்கன்னா புதிய அறிமுகம் கிடைக்கும். உடல்நிலை பொறுத்தவரை தூக்கம் குறைவு சோர்வு உண்டாகலாம். அதிக வெயில் மற்றும் உடல் சூட்டை கவனித்துக் கொள்வது நல்லது. தண்ணீர் அதிகம் குடிப்பது நல்லதுங்க. மேலும் இந்த நேரம் அதிர்ஷ்ட நாளாக ஞாயிறு அமைய போகுது. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, தங்கம், சாதகமான எண் 1. மேலும் இந்த மே மாதம் பார்த்திங்கன்னா நடக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பாலும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் காத்திருக்குன்னு தான் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த மே மாதத்தில் மட்டும் செவ்வாய், சுக்கிரன், புதன், சூரியன் கிரகங்களுடைய முக்கிய பயிற்சி நடந்திருக்கு. இதனால் இந்த மே மாதம் முடிவதற்குள்ள ஆரம்பத்தில் ரிஷப ராசியில் செவ்வாய் புதன் இணைந்து ஒன்றாக கூடக்கூடிய நிலை இருந்தாலும் அதனை தொடர்ந்து இந்த இறுதியாக ரிஷபத்தில் புதனோ சூரியனோ இணையக்கூடிய சேர்க்கையால் சிம்மராசி நண்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த நேரம் பாக்கிய ஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் அற்புதமான நாளாக மாறப்போகுது. லாபஸ்தானத்தில் 10ஆம் இடத்துல ஏராளமான கிரகங்கள் இருப்பதால் நீங்கள் இனி செய்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியாக மாறக்கூடிய யோக அமைப்பு உண்டு. பணவரவு அற்புதமாக இருக்கும். பெரிய பொறுப்புகள் அதிர்ஷ்டங்கள் கிடைக்க நல்ல ஒரு நேரம்ங்க. வண்டி வாகனம் வாங்குவது வீடு வாங்கக்கூடிய யோக அமைப்பு உண்டு. கிரக பிரவேசம் செய்யக்கூடிய யோகமும் இருக்கு.
நட்பின் மூலமாக சந்தோஷம் காத்திருக்கு. காதல் திருமணம் செய்யக்கூடிய யோகமும் உண்டு. திருமணம் நிச்சயமாகக்கூடிய தருணம் இது. மெடிக்கல் சீட் கூட கிடைக்கும். நீட், ஜேஇஇ என்ற தேர்வுகளை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே போல் சிம்மராசினருக்கு டாப் கிளாஸ் யோகம் உண்டாகியிருக்கு. கூட இருப்பவங்களை சரியாக வைத்து கொண்டாலே எல்லா விஷயங்களும் இனி சரியாகிடும். மேலும் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை பனி போல விலகிடுங்க. யோக பலன்களை அதிகமாக பெற போகிறீங்க. வேலை தொடர்பான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் காத்திருக்கு. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வாய்ப்புகள் இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்கும். மேலதிகாரிகளுடைய பாராட்டு உண்டு. மேலும் புதிய பொறுப்புகள் வந்தாலும் அதை வெற்றிகரமாக சமாளிச்சிடுவீங்க. பணவரவும் திருப்திகரமாக இருக்குது. புதிய வருமான வாய்ப்புகள் உண்டாகும். தொழில் செய்தீங்கன்னா லாபம் அதிகரிக்கும். சிலருக்கு பவுன்ஸ் இல்லைன்னா எதிர்பாராத பணவரவு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். குடும்ப உறுப்பினர்களோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். பெரிய அளவில் எந்த பிரச்சனையும் ஏற்படாதுங்க. நினைத்த காரியம் அனைத்தும் நடக்கும். மேலும் பெண்களுக்கு அதிர்ஷ்டம் ஐஸ்வர்யம் உண்டு. மேலும் இந்த நேரம் 20ஆம் தேதிக்கு பிறகு சூப்பரான நேரமாக இருக்குது. குறிப்பாக இந்த மே மாதம் முடிவதற்குள்ளே எப்படிப்பட்ட கிரகநிலை அமைப்புன்னு பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் சிம்மராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு பணவரத்து எதிர்பார்த்ததை போல தான் இருக்கும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாக மாறும். அதே நேரத்தில் ராசியை செவ்வாய் பார்ப்பதால் மற்றவர்களிடம் உங்கள் கருத்துக்கள் கூறும்போது அவங்க தவறாக புரிந்து கொள்ளலாம். எனவே குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே மனஸ்தாபங்கள் நீங்கும். எனவே கவனமாக எதையும் பேசுவதும் நல்லது. பிள்ளைங்களிடம் அன்போடு பேச பாருங்க. அக்கம் பக்கத்தினரோடு வீண் வாக்குவாதங்களை தவிர்த்திடுங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி நீங்கும். கூட்டு தொழில் வியாபாரம் செய்தீங்கன்னா கவனமாக இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா வீண் அலைச்சலை சந்திக்க நேரிடும். மேல அதிகாரிகள் கூறுவதை கேட்டு அதன்படி நடப்பதும் நல்லது. பெண்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படுங்க. கலைத்துறையினருக்கு எதிர்பாலினத்தவரிடம் பழகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அரசியலில் இருந்தீங்கன்னா நினைக்கக்கூடிய காரியங்கள் தள்ளி போகலாம். மாணவர்களுக்கு ஆசிரியர் சொல்வதை கவனமாக கேட்டு பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவும். அதே போல் சிம்மராசியில் வரக்கூடிய நட்சத்திர ரீதியாக மக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரம் தடைப்பட்ட காரியங்களை இருந்த தடை நீங்கி நன்றாக நடந்து முடியும். கொடுக்கல் வாங்கல இருந்த சிக்கலும் தீரும். எதிர்த்து செயல்பட்டவங்க விலகி சென்று விடுவாங்க. நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும். பொருளாதார நிலை உயரும். அடுத்ததாக பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரம் தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும். போட்டிகள் குறைய தொடங்கும். எதிர்பார்த்த ஆர்டர் கிடைக்குங்க. பணவரத்து திருப்தியை தரும். கடன் பிரச்சனை கட்டுக்குள்ள இருக்கும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா உழைப்புக்கேற்ற நல்ல பலன் உண்டு. மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு இருக்கும். அடுத்ததாக உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் குடும்பத்தில் உங்களுக்கு எதிராக பிரச்சனை உண்டாக்கியவங்க தானாகவே அடங்கிடுவாங்க. வீட்டில் சுப காரியம் நடக்க போகுது. திருமண காரியங்கள் சாதகமான போக்கு உண்டாகும். பிள்ளைகளால் பெருமை உண்டு. மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு அதிகரிக்கும். மேலும் இந்த நேரம் சிம்மராசி நண்பர்கள் நவகிரகத்தில் சூரிய பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தா எல்லா விதமான நன்மைகளும் ஒன்றொன்றாக நடக்க ஆரம்பிக்கும். மேலும் இந்த நேரம் சிம்மராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி மாதத்தில் நடக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பில் சூரியன் தொழில் ஸ்தானத்தில் லாபாதிபதி புதனோடு சுக்கிரனோடு இணைந்து சஞ்சரித்திருக்காரு. இதனால் புதன் ஆதித்ய யோகம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்குங்க. இந்த யோகத்தால் அஷ்டமத்து சனியின் ஆதிக்கமும் இருப்பதால் போட்டிகளுக்கு மத்தியில் முன்னேற்றம் உண்டு. புதிய திருப்பங்கள் ஏற்படும். வருமானமும் 1 மடங்கு வந்தால் விரயம் 2 மடங்காக தான் இருக்கும். எனவே சுப செலவுகளாக மேற்கொள்வது நல்லது. மேலும் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு சுக்கிரன் செல்வதால் உங்கள் ராசிக்கு 3, 10க்கு இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரனாக இருக்கிறாரு. அதனால் தொழிற்சானத்தில் அதிபதியான சுக்கிரன் லாபஸ்தானத்துக்கு வருவது ஒரு நல்ல நேரம் தாங்க. தொட்டது எல்லாம் வெற்றியாக மாறும். தொழிலில் வளம் சிறக்கும். கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும். சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்து படைத்தவங்களுடைய நட்பால் நன்மை அடைவீங்க. பொருளாதாரத்தில் நன்மை உண்டு. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா உழைப்புக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். உயர் அதிகாரிகள் உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்வாங்க. மேலும் மிதுன ராசிக்கு புதன் செல்வதாலையும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு அதிபதியாக புதன். எனவே அவர் லாபஸ்தானத்திலே சஞ்சரிக்கும் நேரம் அற்புதமாக இருக்க போகுது. இதனால் பொருளாதார உச்ச நிலையடையும். தொழிலில் வெற்றி நடை போடுவீங்க. எதிர்காலத்தை பற்றிய மன பயம் மகளும். இதுவரை கொடுத்ததை வாங்க முடியவில்லையே, வாங்கியதை கொடுக்க முடியலைன்னே கவலைப்பட்டவங்களுக்கெல்லாம் கொடுக்கல் வாங்கல ஒழுங்காகி மன நிம்மதி கிடைக்கும்.
வெளிநாட்டில் இருந்து தாய்நாடு திரும்ப இயலாதவங்களும் பொழுது பார்த்தீங்கன்னா தாய்நாடு திரும்ப வழிபிறக்கும். புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டு மகிழ்வீங்க. மேலும் இந்த நேரம் வைகாசி 26ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு சுக்கிரன் செல்வதால் உங்களுக்கு குருவோடு இணைந்து சஞ்சரிப்பதால் முரண்பாடான கிரக சேர்க்கையின் காரணமாக சகோதர வழியில் சுப செலவுகளை ஏற்படுத்தலாம். தொழில் மற்றும் பங்குதாரர்கள் மீது பழைய விலகிட்டு புதிய பங்குதாரர்களை சேர்த்துக்கொள்ள முன்வருவீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா பணியிடை மாற்றம் உண்டு. பொது வாழ்க்கையில் இருப்பவங்களுக்கு சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கும். சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது. வியாபாரம் தொழில் செய்தீங்கன்னா லாபம் உண்டு. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா கலைஞர்களுக்கு கவனமாக இருங்க. பெண்களுக்கு தன்னம்பிக்கையினை அதிகரிக்கும். பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும். சக பணியாளர்களுடைய ஆதரவு உண்டுங்க. மாணவிகளுக்கு படிப்பில் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த நேர அனுமான் வழிபாடு சிறப்பான ஒரு பலனை ஏற்படுத்தும். மேலும் இந்த வீடியோ பதிவில் சிம்மராசி நண்பர்களுக்கு குறிப்பாக இந்த மே மாதம் முடிவதற்குள்ள நடக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பால் எப்படிப்பட்ட பலன் காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் சிம்மராசி நண்பராக இருந்தீங்கன்னா ஓம் சரவணபவா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. மறக்காமல் உங்கள் ராசி நட்சத்திரத்தை கூடவே கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.